ஏசி வாங்கலேன்னு பிரச்சனை பண்ண மாதிரி இப்ப அவ கேட்ட பொருளை எல்லாம் வாங்கி குடுக்கலங்கிறதுக்காக சத்யா அவ அண்ணன் கிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. அதான் அவரும் அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்காரு. நீ என்ன சொல்ற? என்ன பிரச்சனைன்னு தெரியல பாட்டி. ஒருவேளை சத்யா அவங்க அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லி அவர் நம்ம கிட்ட கேட்டார்னா சத்யா கேட்ட எல்லாத்தையும் கண்டிப்பா வாங்கி கொடுப்போம்னு சொல்லுவோம். நாம ஒன்னும் பொய் சொல்ல போறது இல்லையே. அதிமா, அந்த பூபதி கைய கவனிச்சியா? அவன் கையில ஒரு கட்டு இருந்துச்சுல, அந்த கட்டு பணக்கட்டா இருக்கும்னு தோணுதுமா. பணம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதனால நமக்கு என்ன? இல்ல அதிமா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட நீ எதுவும் சொல்லாத, வாய மூடிக்கிட்டு இருந்தா போதும். ஏன் பாப்பா இந்த ஏசிய மாற்றத்துக்கு தான் இவங்க கிட்ட இவ்வளவு போராடினியா? நீ இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? நான் சொல்றதை இப்பயாச்சும் கேளு பாப்பா. என்னன்னு? அந்த பரதேசி மெக்கானிக் பயலுக்கு தண்டனை கொடுக்க தானே நீ இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க பாப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துரு பாப்பா. அந்த பயலை அடிச்சு மிதிச்சு அவனை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன். அவனை நம்ம வீட்டுல வச்சு நம்ம குடும்பப்படுத்தலாம் பாப்பா. உன் இஷ்டத்துக்கு சித்திரவதைப்படுத்தி சாவடிக்கலாம்ல. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாப்பா. என்ன சொல்ற பாப்பா? அண்ணே, என்னோட நோக்கம் அவனை மட்டும் பழி வாங்குறதா இருந்திருந்தா நீ சொல்ற மாதிரி பண்ணுவேன். ஆனா எனக்கு அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையும் பழி வாங்கணும், கதறி அழ வைக்கணும், துடிக்க வைக்கணும். அதனாலதானே நான் இங்க இருக்கேன். இந்த மஞ்ச கயிறு உன் கழுத்துல ஏறினதுல இருந்து நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா பாப்பா? அப்படிலாம் ஒன்னும் இல்லன்னு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி பாப்பா, இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க பாப்பா. இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காதம்மா. அண்ணே, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? நான் இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இல்லன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இத நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? பாப்பா, உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் புரிஞ்சுக்க விட மாட்டேங்குது பாப்பா. அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி நீயும் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு என் மனசு பதறி துடிச்சுக்கிட்டு இருக்கு பாப்பா. பாப்பா, அதனாலதான் இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தையே கொடுக்க வந்தேன் பாப்பா. இந்த பாப்பா புடி பாப்பா. அண்ணே, நான் சொல்றத கேளு, எனக்கு கம்பல் பண்ணாத. எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம். சரி, எனக்கு டெபிட் கார்டு மட்டும் கொடுத்துட்டு போ. எதுக்கும் என் கையில இருக்கட்டும். சரிடா. நல்ல வேலை, உன்னோட டெபிட் கார்டையும் என் பர்சல் தான் வச்சிருந்தேன் பாப்பா. பாப்பா, அப்படியே இந்த பணத்தையும் வச்சுக்கலாம்ல பாப்பா. இந்த பணம் உன் கையில இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு, உனக்கு ஒரு நம்பிக்கை. பாப்பா தயவு செஞ்சு வேண்டான்னு மறுக்காத பாப்பா. இங்க பாரு, வாங்கிக்க பாப்பா. ஐயோ அண்ணே, இந்த பணம் எனக்கு தேவைப்படாதுன்னு. இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால இதை நான் வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி என்னெல்லாம் வேணும்னு நான் பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துட்டேன். அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சாலும் பெரிய பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கேன். மொத்த குடும்பமும் எனக்கு பயந்து அரண்டு மிரண்டு கிடக்குறாங்க.